என்ன சுவாமி சாவகாசமாக இருக்கிறீர்கள்? தாக்ஷாயினி, நீ கூட பேசாமல் இருக்கிறாயே, புறப்பட வேண்டாம்? எங்கே புறப்பட வேண்டும்? அடடே, உனக்கு விஷயமே தெரியாதா? அழைப்பு வரவில்லை? எதற்கு அழைப்பு? சரிதான், உன்னுடைய குணம் சொந்த ஊரிலும் பிரபலம்தான் போல இருக்கிறது. என்ன உளறுகிறாய்? நானா உளறுகிறேன்? நாரதர் இப்பொழுதுதான் சொல்லிவிட்டு போகிறார். உன் சொந்த தந்தை தக்ஷ பிரஜாபதி யாகம் நடத்துகிறாராம். எல்லா தேவதைகளுக்கும் அழைப்பு வந்து ஆகாச வீதியையே நிரப்பிக் கொண்டு போகிறார்களே, பார்க்கவில்லை? என்ன, என் தகப்பன் யாகம் செய்கிறாரா? சாதாரண யாகம் இல்லை, மகா யாகம். எனக்கு அழைப்பு அனுப்பாமலா? புருஷன் தான் குணம் தெரியாமல் அழகை பார்த்து மயங்கி தாலி கட்டி கொண்டு வந்து விடுகிறார். பெற்ற தகப்பனுக்குமா பெண்ணின் குணம் தெரியாது? நீ தோஷி துடைக்காலி என்று தெரிந்துதான் உன் தந்தை உன்னை அழைக்காமலேயே விட்டு விட்டார். நிறுத்தடி. மற்றவர்களைப் போல் பெண்ணுக்கும் ஓலை அனுப்புவது மரியாதை குறைவு என்று எண்ணியிருப்பார். நேரிலேயே வந்து அழைத்துக் கொண்டு போவார். அவருக்கு என்னிடத்தில் எவ்வளவு அன்பு தெரியுமா? அடாடாடாடா, நாள் கிழமை தவறாமல் சீரம் சினத்தையும் வந்து குவிகிறது பார். பிறந்தகத்திலிருந்து ஒரு ஈ காக்கை கூட வர வழி இல்லாதவளுக்கு வாயை பார், வாயை. கங்கா, நீ பேசாமல் இருக்க மாட்டாய்? இது உண்மையா சுவாமி? என் தந்தை யாகம் நடத்துகிறாரா? ஆம் தேவி, மிக பிரமாதமாக நடத்துகிறார். இன்று 3வது நாளா? நேரில் வந்து அழைத்து போகும் தகப்பனை பார்த்தாயாடி? மூதேவியை அழைத்து மங்களஹாரத்தி எடுப்பார்களா யாராவது? பார்த்தீர்களா சுவாமி அவள் வாய் துடுக்க? கணவன் அடித்தது தப்பில்லை, குழந்தன் சிரித்ததுதான் தப்பு என்றாளாம் ஒருத்தி. கங்கா, போதும் நிறுத்து. வெந்த பொண்ணில் வேலிடாதே. நீ வருந்தாதே தாஷாயினி. அவர் அழைக்காததால் நமக்கு ஒன்றும் குறைந்து விடவில்லை. மனதை தேற்றிக்கொள். சுவாமி, இது எனக்கு மட்டுமல்ல, தங்களுக்கும் மிக பெரிய அவமானம். நான் இப்போதே போய் அவரிடம் சண்டை பிடித்து. வேண்டாம் தேவி, மதியாதார் தலைவாசல் மிதிப்பதும் தவறு. நமக்கு ஏன் அழைப்பு அனுப்பவில்லை என்று நாமே போய் கேட்பதா? அது அவமானம். வேண்டாம். இல்லை சுவாமி, சொந்த தகப்பனிடம் இந்த மரியாதைகள் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. இந்த அநீதியை மாற்றாமல் நான் விடவே மாட்டேன். விடை கொடுங்கள். சதி, நான் சொல்வதை கேள். அங்கு நீ போக வேண்டாம். இல்லை சுவாமி, நான் போயே தீர வேண்டும். மறுக்காதீர்கள். அப்படியானால் போ. கணவன் சொல் கேளாத பெண்களுக்கு என்ன நடக்கும் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டு. நீ போகலாம். மனைவி சொல் கேட்டு நடக்கும் புருஷர்களுக்கு என்ன நன்மை நடக்கும் என்பதை தாங்களும் உலகிற்கு எடுத்து காட்டலாமே. வாருங்கள். இப்படியாகத்தானே சதிதேவியாகப்பட்டவள் பகவான் பேச்சு கேளாது தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு போனாள். அப்போது தட்ச பிரஜாபதியாகப்பட்டவன் தன் சொந்த மகள் என்றும் பார்க்காமல் அவளை அவமதித்து சிவபெருமானையும் தூஷித்து பேசவே சதிதேவியாகப்பட்டவள் மனமுடைந்து அந்த ஹோமகுண்டத்திலேயே விழுந்து பிராணனை விட்டுட்டாள். அந்த மகா பதிவிரதியான சதிதேவியாகப்பட்டவள் மறுஜென்மத்திலே பர்வதராஜ புத்திரியாக பிறந்து பார்வதி பார்வதி என்ற பெயருடன் வளர்ந்து வந்தாள். அப்போது சாட்சாத் பரமேஸ்வராள் அந்த ஜெகன்மாதாவை கண்டு மோகம் கொண்டாள். தேவர்கள் எல்லாம் பரம சந்துஷ்டியுடனே பார்வதி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாளாம். இந்த விஷயம் நாரதருக்கு தெரிஞ்செடுத்து வேறனே இருப்பாரா, புறப்பட்டுட்டார். எங்கே? நேர சனி பகவானிடம் போய் சேர்ந்தார். என்ன இருந்தாலும் சனிதேவா, உன் பராக்கிரமத்திற்கு ஈடு இணையே கிடையாதப்பா. அந்த பரமேஸ்வரனையே படாத பாடுபடுத்தி விட்டாயே. ஆமாம், தாரமிழந்தவராக ஆக்கிவிட்டேன் அவரை. நல்ல காரியம் செய்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது அவருக்கு பர்வத ராஜகுமாரியை திருமணம் செய்வதாக. என்ன பார்வதியா? அப்படியானால் இது பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதா? கல்யாண ஏற்பாடெல்லாம் தடபடலாக நடக்கிறதே. உனக்கு அழைப்பு கூடவா வரவில்லை? என்ன அவமானம்! உனக்கு என்ன கொஞ்சம் கூட ரோஷமே கிடையாது என்று நினைத்து விட்டார்களா? யாருக்கு? நாரதரே, நாளை பாரும் அந்த கல்யாணத்தில் என் கைவரிசையை. ஏதாவது நடந்தால் சரிதான். சம்போ மகாதேவ, சம்போ மகாதேவ.